ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற க்ரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. குடும்பம்னா அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைன்னு உறவுகள் நிறைந்த ஒரு அழகான குருவிக்கூடு மாதிரி. அந்த கூடு கலையாமல் இருக்கிறதுக்கு அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரின் பங்குமே ரொம்ப அவசியம். ஒருவேளை அதில் ஒருத்தர் இதை வேணாம்னு முடிவு பண்ணால் அந்த கூடு கலைஞ்சு மட்டும் போகாது, அதற்கு மாறா தடயமே இல்லாமல் அழிஞ்சு போகும். நம்ம க்ரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 11 பார்க்க போகிற கேஸ் ப்ரெக்னென்ட் வித் ஹோப், buried in silence. 13 ஆகஸ்ட் 2018, ஃப்ரெட்ரிக், கொலராடோ, யுஎஸ். விடியற்காலையில் 1:48 ஷேனன் அவங்க பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு அரிசோனாவில் இருந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க கலீக் நிக்கோல் தான் ஷேனனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. விடிஞ்சதும் ஷேனன் அவங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய ஆன்லைன் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு லாகின் பண்ணலை. இதனால் அவங்க ஒரு வேளை தூங்கியிருப்பாங்களோன்னு நினச்ச நிக்கோல் ஷேனனுக்கு கால் அண்ட் மெசேஜஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எதுக்குமே ஷேனன் கிட்டே இருந்து ரெஸ்பான்ஸ் வரலை. இதனால் நிக்கோல் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், ஷேனன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததால் அன்னைக்கு அவங்களுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதனால சரியாக மதியம் 12:10 ஷேனனின் வீட்டிற்கு போய் நிக்கோல் டார்பெல்லை ரிங் பண்ணுறாங்க, கதவையும் தட்டுறாங்க. ஆனால் எந்த பதிலும் இல்லை. ஏதோ ஒன்று சரியாக இல்லைன்னு உணர்ந்த நிக்கோல் இந்த விஷயத்தை ஷேனனின் கணவர் கிறிஸ்டோஃபருக்கு தெரியப்படுத்திட்டு போலீஸ்க்கும் தகவல் சொல்கிறாங்க. சரியா 1:40 ஃப்ரெட்ரிக் போலீஸ் ஆஃபீஸர் வெல்ஃபேர் செக்காக அந்த வீட்டுக்கும் வராரு. கிறிஸ்டோஃபர் வீட்டுக்கு வந்ததும் அவரோட பெர்மிஷனோட போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை சர்ச்சும் பண்ணுறாரு. அப்போதான் ஷேனனின் ஃபோன், பர்ஸ், வீட்டு சாவி மற்றும் அவங்க ரெகுலராக எடுத்துக்கிற மெடிசன்னு எல்லாம் வீட்லேயே இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஷேனனோட கார் கூட அங்கே தான் இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம், ஷேனன் மட்டும் இல்லை, அவங்களோட 2 பெண் குழந்தைகளும் மிஸ்ஸிங். அப்போது கிறிஸ்டோஃபர் அவரோட பெட்ரூம் சைட் டேபிளில் ஷேனன் போட்டிருந்த வெட்டிங் ரிங் கழட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. போலீஸ் இதை மிஸ்ஸிங் பர்சன் கேஸாக ஃபைல் பண்ணுது. இந்த கேஸில் ஷேனன் மற்றும் அவங்களோட குழந்தைகள் 4 வயதான பெல்லா மற்றும் 3 வயதான செலஸ்டை கண்டுபிடிக்க FBI மற்றும் கொலராடோ பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸில் ஜாயின் பண்ணுறாங்க. போலீஸ் கிறிஸ்டோஃபர் கிட்ட ஷேனன் எங்கே போயிருப்பாங்கன்னு கெஸ் இருக்கான்னு கேட்க, அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு தனக்கும் சரியாக தெரியலை. கடைசியாக காலையில் 5:15 மணிக்கு வேலைக்கு போகும்போது தான் அவங்கள பார்த்ததா போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இந்த மிஸ்ஸிங் நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட மீடியா பீப்புள்ஸ் கிறிஸ்டோஃபரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் ஷேனன் மற்றும் குழந்தைகளை ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் எங்கே இருந்தாலும் சீக்கிரம் தன்கிட்ட வரணும்னு ரொம்பவே உருக்கமாக சொல்கிறாரு. போலீஸும் ரொம்பவே தீவிரமாக அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த டவுன் முழுவதும் ஷேனன் மற்றும் குழந்தைகளின் ஃபோட்டோஸை மிஸ்ஸிங் பர்சன் ஃப்ளையர்ஸில் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிக்கவும் செய்கிறாங்க. ஷேனன் கேத்ரின் ருசெக் 10 ஜனவரி 1984 நார்த் கேரோலினாவில் பிறக்கிறாங்க. அதற்கு பிறகு வளர்ந்து வேலை பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்னு சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க லைஃப் 2010 இடியாக வந்தது அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன். ஷேனனுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்படுது. அப்போது அதே வருடத்தில் தான் கிறிஸ்டோஃபர் லீ வாட்ஸ் அவங்களுக்கு அறிமுகமும் ஆகிறாரு. 2 பேரும் பேசி பழகி அதற்கு பிறகு 3 நவம்பர் 2012 கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்திற்கு பிறகு அவங்க காதலின் ஆதாரமாக செலஸ் மற்றும் பெல்லான்னு 2 பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. 2013 ஃப்ரெட்ரிக் 2825 சரத்தோகா ட்ரெயிலில் ஒரு 5 பெட்ரூம் வீட்டை வாங்கி குடி போகிறாங்க. ஆனால் 2015 பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணப்பட்டு அதில் இருந்து ஒன்றா மீண்டும் வராங்க.
அதற்கு பிறகு கிறிஸ்டோஃபர் அனாடார்கோ பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷேனன் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் வீட்டில் இருந்து தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வளர்ந்த பிறகு எப்படி எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பப்ளிக்காக பகிர்ந்துக்கிறாங்களோ அப்படி தான் ஷேனனும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்களோட ஃபேஸ்புக்கில் பதிவிடுறாங்க. அதே மாதிரி அவங்க 3வது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கிறிஸ்டோஃபர் கிட்ட சர்ப்ரைஸாக சொல்கிற அந்த வீடியோவை கூட அவங்க அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. 15 ஆகஸ்ட் 2018 ஷேனன் செலஸ்ட் பெல்லா காணாமல் போய் 2வது நாள் கிறிஸ்டோஃபர் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்படுறாரு. போலீஸ் கிறிஸ்டோஃபர் கிட்ட அவங்களோட கல்யாண வாழ்க்கை மற்றும் அவங்களோட கணவன் மனைவி உறவு பற்றி பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அப்போது கிறிஸ்டோஃபர் தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறதாக சொல்கிறாரு. அதற்கு பிறகு போலீஸ் கிறிஸ்டோஃபருக்கு பாலிகிராஃபி டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்டின் ரிப்போர்ட் கிடைச்ச பிறகு போலீஸ் கிறிஸ்டோஃபர் கிட்ட கேட்ட கேள்வி ஷேனன் மற்றும் குழந்தைகள் எங்கன்னு தான். காரணம், கிறிஸ்டோஃபர் பாலிகிராஃபி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகியிருந்தார். போலீஸ்கிட்ட அவங்க எங்கன்னு தனக்கு தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்கிட்ட அந்த பாலிகிராஃபி டெஸ்ட்டை மீறின சில ஆதாரங்கள் கைவசம் இருந்தது. ஷேனனின் க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் ஷேனன் 3வது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆரம்பத்தில் சந்தோஷமாக பிறக்காத அந்த குழந்தைக்கு நிக்கோன்னு பேர் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷேனன் செலஸ்ட் மற்றும் பெல்லாவோட நார்த் கேரோலினாக்கு அவங்க அம்மா அப்பாவோட 5 வாரங்களுக்கு ஹாலிடேக்காக போகிறாங்க. அப்போது டெய்லியும் ஃபோனில் பேசிக்கிட்ட ஷேனன் மற்றும் கிறிஸ்டோஃபரின் சேட் கான்வர்சேஷன்ஸ் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதாவது கிறிஸ்டோஃபர் ஷேனன் கிட்ட ஒருவித விலகலோட பேசுகிறதா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க. ஒருவேளை தள்ளி இருக்கிறதால தான் இப்படின்னு தன்னை தானே ஆறுதல் படுத்திக்கிட்ட ஷேனன் அந்த ஹாலிடே முடிந்து மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. அப்போதான் அவங்க நினச்ச மாதிரி அங்கே எதுவும் சரியாகலைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்டோஃபரின் நடவடிக்கை அவங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு உணர்த்த ஆரம்பிச்சிருக்கு. 5 வாரங்களுக்கு பிறகு மனைவியை மீட் பண்ணுறோன்ற எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மற்றும் சந்தோஷமும் இல்லாமல் அவங்களோட ஒரு வித ஒதுக்கத்தில் கிறிஸ்டோஃபர் இருந்திருக்காரு. அப்போ எல்லாம் ஷேனன் தனக்கு கிறிஸ்டோஃபருக்கு மேரிட்டல் அஃபேர் இருக்கும்னு சந்தேகமாக இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. காரணம், கிறிஸ்டோஃபர் ஷேனனோட தாம்பத்திய உறவில் கூட ஈடுபடாமல் அவங்கள விட்டு ஒதுங்கி போயிருக்காரு. இது எல்லாமே ஷேனனுக்கு ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய சண்டைகளை கொண்டு வந்திருக்கு. இந்த கூற்றை பற்றி தெரிஞ்சுக்க கிறிஸ்டோஃபரின் மொபைல் ஃபோனை செக் பண்ண போலீஸ்க்கு அவருக்கு நிக்கோல்னு ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. நிக்கோல் கேசிங்கர் கிறிஸ்டோஃபரோட ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் எப்படியோ தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவா இப்போது ஷேனன் மற்றும் குழந்தைகள் எங்கே போனாங்கன்னே தெரியலை. கிறிஸ்டோஃபரின் இந்த அஃபேர் பற்றி அவர்கிட்ட சொன்ன போலீஸ் இதற்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது கிறிஸ்டோஃபர் தன்னோட அப்பா கிட்ட பேசணும்னு சொல்ல போலீஸும் அதற்கு அனுமதி தராங்க. இன்டகிரேஷன் ரூம்குள்ளே வந்த தன்னோட அப்பா கிட்ட கிறிஸ்டோஃபர் சொன்ன விஷயம், நான் ஷேனன் கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன். அந்த கோபத்தில் அவன் என் பொண்ணுங்களை கொன்னுட்டா. அதனால நான் அவள் கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட அவனோட அப்பா அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போகிறாரு. போலீஸ் கிறிஸ்டோஃபரின் கன்ஃபெஷனை பற்றி மேலும் விசாரணை செய்கிறாங்க. அந்த விசாரணையோட முடிவில் தெரிய வந்த உண்மை இதுதான். அன்னைக்கு ஆரிசோனாலிருந்து வீட்டுக்கு வந்த ஷேனன் கிட்ட கிறிஸ்டோஃபர், நான் உன்னை லவ் பண்ணலை, இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்க, இதனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை கிறிஸ்டோஃபர் இப்படி அலட்சியமாக தூக்கி போடணும்னு நினைக்கிறது ஷேனனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாமல் போயிருக்கு. அதனால் ஏற்பட்ட ஆர்கியூமெண்டோட முடிவில் கிறிஸ்டோஃபர் ஷேனனின் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான்.
இதனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்ட ஷேனனின் இறுதி மூச்சு அவங்க உடலை விட்டு பிரிஞ்சு போகுது. தன்னோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணுறோன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத அவன் அடுத்து பண்ணது தான் பயங்கரத்தின் உச்சம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் சத்தம் கேட்ட பெல்லா அந்த ரூம்குள்ளே வர அங்கே ஷேனனின் உயிரற்ற உடல் கட்டில் மேலே குப்புற கவிழ்ந்த நிலையில் இருக்கிறத பார்த்து, அப்பா, அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதற்கு கிறிஸ்டோஃபர், ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னவன் பெல்லா அப்போது கையில் வச்சிருந்த பிளாங்கெட்டால் ஷேனனின் இறந்த உடலை சுற்றி அவனோட ட்ரக்கில் வைக்கிறான். அதற்கு பிறகு பெல்லா மற்றும் செலஸ்டை அதே ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு அவன் போன இடம் அவன் வேலை பார்க்குற கம்பெனிக்கு சொந்தமான சர்வி 319 லொக்கேஷனுக்கு. அங்கே ஷேனனின் இறந்த உடலை குழி தோண்டி புதைச்சிட்டு குழந்தைகள் கிட்ட வந்தவன் முதலில் செலஸ்டை பிளாங்கெட்டை பயன்படுத்தி மூச்சு திணற வச்சு கொலை செய்து அங்கே இருந்த ஆயில் டேங்கில் அந்த உடலை போட்டவன் மறுபடியும் அதே மாதிரி பெல்லாவையும் கொலை செய்கிறான். அப்போது அந்த குழந்தையின் மனநிலையை யோசிச்சு பாருங்க. அப்பா மேலே ரொம்பவே பாசமாக இருந்த அந்த குழந்தைகள் அவங்களோட இறுதி முடிவும் அந்த உறவால் தான் எழுதப்படும்னு கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. கொலை செஞ்சதுக்கு பிறகு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அவனோட அஃபேரான நிக்கோலுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்கான். கிறிஸ்டோஃபர் கிரைம் சீனை அடையாளம் காட்ட அவங்க மூவரின் இறந்த உடல்களும் மீட்கப்படுது. இதற்கு இடையில் நிக்கோல் கிட்ட நடந்த விசாரணையில் கிறிஸ்டோஃபர் ஷேனன் கூட தான் ஒன்றா இருந்தான்ற விஷயம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பேரும் பிரிஞ்சிட்டதாகவும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ண போகிறதா கிறிஸ்டோஃபர் நிக்கோல் கிட்ட சொல்லியிருக்கான். 21 ஆகஸ்ட் 2018 கிறிஸ்டோஃபர் 3 ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் கேஸில் சார்ஜ் பண்ணப்படுறான். கோர்ட்டில் அவன் இந்த கொலைகளை கண்ட்ரோல் இல்லாமல் செய்ததா சொல்ல ஜட்ஜால் இந்த பதிலை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. காரணம், ஷேனன் இறக்கும்போது 15 வாரங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது மற்றும் அவனோட சின்ன குழந்தைகள்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவன் கொலை செய்ததால். கோர்ட்டில் பேசின ஷேனனின் அம்மா, என்னோட பொண்ணு உன்னை ரொம்பவே நம்புனா, அதே நேரத்தில் உன் குழந்தைகள் நீ தான் அவங்க ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க உயிரை எடுக்கிற ரைட்ஸை உனக்கு யார் கொடுத்தான்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசின அவங்க அவனுக்கு டெத் சென்டென்ஸ் தரத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 3 உயிர் போயிருக்கு, இன்னும் ஒரு உயிர் போக வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட் அவங்க கடமையை சரியாக செய்தாங்க. கிறிஸ்டோஃபருக்கு 84 வருடங்கள் பரோல் இல்லாத சிறை தண்டனையை தீர்ப்பாக வழங்குறாங்க. இப்போ வரைக்கும் அவன் சிறையில் தான் இருக்கான். அஃபேர், இந்த ஒரு வார்த்தை பல குடும்பங்களை சிதைச்சிருக்கு. அப்படி தான் இந்த குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிருக்கு. டிவோர்ஸ்னு ஒரு ஈஸியான வழி இருக்கும்போது எதுக்கு கொலை செய்கிற முடிவுக்கு வரணும்? அதுவும் கொலை செய்த பிறகு ஈஸியாக தப்பிக்க முடியும்னு எப்படி இந்த மாதிரி ஆட்கள் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்கன்றதுக்கு சாட்சி ஷேனனின் ஃபேஸ்புக் பதிவுகள் தான். ஒரு போஸ்டில் பெல்லா மை ஃபாதர் மை ஹீரோன்னு அவங்க அப்பாக்காக அதை பாட்டாவே பாடியிருப்பாங்க. அழகான மனைவி, தேவதை மாதிரி குழந்தைகள், நிறைவான வாழ்க்கை, இது எல்லாம் இருந்தோம் வெளியே ஒரு புது உறவை தேடிக்கிட்டு இத்தனை வருஷம் கூட இருந்த இந்த உறவை அழித்த கிறிஸ்டோஃபரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த கேஸை ஃபுல் டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, goodbye.